எல்லாருக்கும் இது நம்ம உயிரியல் உலகம் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜூன் மந்த்லி எக்ஸாம் கெமிஸ்ட்ரி 2026க்கான ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மொத்தம் 50 மதிப்பெண்ணுக்கு வினாத்தாள் இருக்குது. வாங்க பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு ஒன் வேர்டை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு 10 ஒன் வேர்ட் கட்டிருக்காங்க. 10ல் 9மே புக் பேக் தான், ஒன்று தான் புக்கின்னு. அதுவுமே ரொம்ப ஈஸி தான். அப்படிங்கிறப்போ இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மந்த்லி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக கொஸ்டின் பேப்பர் கேட்க மாட்டாங்க. அதை நினச்சி நீங்கள் யாரும் கொஸ்டின் நம்ம படித்த கொஸ்டின் வராதோ, இம்பார்ட்டன்ட் வராதோன்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான் வரப்போகுது. ஃபஸ்ட்டு ஒன் வேர்டில் பாருங்கள், எல்லாமே புக் பேக்கு. எது புக்கின் அப்படின்னா பின்வர்ண வச்சு சகைப்பிணை படிகம் எது? 6வது கொஸ்டின் பாருங்கள், வைரம். இதுதான் ஆன்சர். அடுத்த உங்களுக்கு ஒன் வேர்டு கொடுத்துருக்கோம். இதில் 10 ஒன் வேர்டில் 9மே புக் இன்சைடு. அடுத்த பாருங்கள், 10வது ஒன் வேர்டுமே உங்களுக்கு புக் பேக்கு தான். அடுத்த 2 மார்க்கு பாருங்கள், இதில் எத்தனை புக் பேக் இருக்குது, எத்தனை புக்கின் இருக்குது நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு கனிமம் மற்றும் தாது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் லெசனில் புக் பேக். இந்த வினாத்தாள் வந்து 1ஆம் பாடம் மற்றும் 6ஆம் பாடத்தை உள்ளடக்கி இருக்குது. சுய ஒடுக்கம் இது உங்களுக்கு புக் இன்சைடு 1 வேர்டு, புக் இன்சைடு 2 மார்க். அணைவியன் என்றால் என்ன? பிசிசியின் அணைவியன் யாது? இது உங்களுக்கு புக் பேக்கு. திசையொப்பு பண்பு மற்றும் திசையொப்பு பண்பற்றவை இது புக் இன்சைடு 2 மார்க். ஃப்ராக் சமன்பாடு இதுவுமே புக்கு. அப்போது 2 தான் உங்களுக்கு புக் பேக் இருக்குது, 3மே புக்கின்னு. ஆனால் இந்த 3மே ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட ஒரு 2 மார்க். அடுத்து 3 மார்க் பார்ப்போம். நிக்கலை தூய்மையாக்கும் மாண்ட்டு முறை இது புக் பேக்கு ஃபஸ்ட் லெசன். எலிங்க வரைபடத்தின் வரம்புகள் புக் பேக்கு ஃபஸ்ட் லெசன். ஃப்ரெங்கல் குறைபாடு புக் பேக்கு 6th லெசன். காந்த பிரிப்பு முறை மட்டும்தான் உங்களுக்கு புக்கின்னு, மற்ற எல்லாமே உங்களுக்கு என்னது தான்? புக் பேக்கு தான். நான்முகி மற்றும் எண்முகி இதுவுமே உங்களுக்கு என்னது தான்? புக் பேக்கு தான். அடுத்த 5 மார்க் பார்ப்போமா? 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு 3 5 மார்க் இருக்குது. நீங்கள் தாராளமாக மந்த்லி எக்ஸாமுக்கு இதில் உள்ள ஃபஸ்ட் மிட் டேர்ம் எக்ஸாமாக இருக்கட்டும், மந்த்லி எக்ஸாமாக இருக்கட்டும், இதில் உள்ள 5 மார்க்கை நல்லா பார்த்தாலே நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 5 மார்க்கை அட்டன் பண்ணிடலாம். இது 100% உறுதியாக சொல்ல முடியும். இந்த 3 5 மார்க்கு தான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் இந்த 1ஆம் பாடம் மற்றும் 6ஆம் பாடத்துக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இதை தவிர உங்களுக்கு 5 மார்க் வேறு எப்படின்னு கேட்க மாட்டாங்க. இதில் உள்ள 3 மார்க்கில் நான்முகி எண்முகி, ஃப்ரெங்கல் குறைபாடு, எலிங்க வரைபடத்தினுடைய வரம்புகள், நிக்கலை தூய்மையாக்கிற மாண்ட்டு முறையிலிருந்து, அணைவியன், சுய ஒடுக்கம், கனிமம் தாது, ஃப்ராங்க் சமன்பாடு, திசைப்பு பண்பு பண்பற்றவை இது எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பரை நல்லா படிக்கிறீங்க, நீங்கள் அட்டன் பண்ணுற கொஸ்டின் ஃபுல்லாக அட்டன் பண்ணுறீங்க. இது போன்ற வீடியோக்கள் நம்ம சேனலில் போட்டு வரோம். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.